40 வருஷம் ஆகுதுங்க இந்த பாலம் கட்டி. இந்த நடப்பாலம் தான் எங்களுக்கு. நாங்கள் வேறு வழி கிடையாது எங்களுக்கு. இந்த வழி மேலே தான் ஆடு மாடு போகணும். அந்த வழியில் வந்து கொல்லக்குடிலாம் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து அந்தாண்ட போகணும். அந்தாண்ட பாதி பேர் இருந்து அந்தாண்டேருந்து இந்தாண்ட வரணுங்க. ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். இந்த பாலம் கட்டி நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் புது பாலம் கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து இது பூ போட்டு முகூர்த்தம் பண்ணிட்டு போவாங்க. இப்போ பால் அந்தாண்டேருந்து பாலத்துலேருந்து அந்தாண்ட கொண்டு போய் தான் பால் சொசைட்டி இருக்குது. பால் கொடுக்கணும். நாங்கள்லாம் ஏழை மக்கள். பால் எப்படி கொண்டு கொடுப்போம்? நாங்கள் பாலத்தில் ஆம்பளைகளும் போக முடியாத நிலமையில இருக்குது, பொம்பளைகளும் போக முடியாத நிலமையில இருக்குது. நாங்கள் என்னங்க செய்ய முடியும்? இந்த கொள்ளடக்கார ஓரத்தில் நாங்கள் இந்தமாரி இருந்துக்கிட்டு நாங்கள் இவ்வளோ சிரமத்தில் நாங்கள் எப்படிங்க வாழ முடியும்? இதுக்கு எப்படியாவது நீங்கள் தாங்க தீர்வு கொடுக்கணும். நீங்கள் தாங்க இந்த பாலத்தை கட்டி கொடுக்கணும். இந்தாண்ட போக முடியும். அந்தாண்ட உள்ள பள்ளிக்கூடத்தில் உள்ள மக்கள் அந்த பாதி ஊர்லேருந்து இந்தாண்ட வரணுங்க. இந்தாண்டேருந்து அந்தாண்ட போகணும். நாங்கள் ஒரு பிரசவம்னா ஒரு பிள்ளைகளை இட்டுக்கிட்டு இந்த வழியால் போகிறதுக்கு எங்களால் முடியாத இருக்குங்க. இன்றைக்கி நைட்டு ஒரு பிள்ளை பிரசவம். அந்த பிள்ளைய எப்படி கொண்டுகிட்டு போகிறதுன்னு தெரிய முடியாத வண்டியில் கொண்டு போய் உடனே வழியிலேயே பிரசவம் ஆச்சுங்க. அந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த பாலம் கட்டி 40 வருஷங்கள் ஆகுது. 10 வருஷமாக இந்த பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு பூமி பூஜெல்லாம் போட்டாங்க. ஏற்கனவே ஒரு பெண்கள் விழுந்துட்டுது. அந்தாண்ட கரையில் ஒரு 30 வீடுகள் இருக்குது. குழந்தை பிள்ளைகள்லாம் அந்தாண்டம் தான் வருகிறது. அடுத்தது காட்டுக்கொள்ளைங்கிறது பட்டாங்கிறது ஒரு கொள்ளைகள் இருக்குது. 100 ஏக்கர் தாண்டி இருக்குது. அதுக்கு சாவடிக்கு போகிறதில் இப்படி தான் போகணும். ஊர் மக்கள் இந்த பக்கத்தில் தென்னாண்டு பக்கத்தில் ஒரு 100 வீடுகள் இருக்குது. அந்த 100 வீட்டு மக்கள்களும் இதில் தான் இந்த பக்கமாக போகணும், நடக்கணும். நடப்பாயை இது தான். 10 வருஷமாக இதை கட்டித்தரேன்னு சொல்லி பூமி பூசையெல்லாம் போட்டு இன்னும் இதை நடபாடை பண்ணாமல் அப்படியே இருக்கிறது. ஐயா பார்த்து இதை ஏதாச்சும் ஒரு பண்டு ஒதுக்கி இந்த பாலத்தை உடனே எங்களுக்கு தண்ணி வர காட்டியும் முடித்து கொடுக்க முடியும். தயவு செஞ்சு நாங்கள் கிராம சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.